வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கல்வியின் ஊடாக உங்களை சந்திப்பேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வகுப்பில் இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 தொடர்பான பயிற்சி வினாக்கள் செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 தொடர்பான வினாக்களை பார்ப்போம். நிறைய மாணவர்கள் யூடியூபின் ஊடாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க அடுத்தடுத்த பாடங்களை படிப்பிக்க சொல்லி. இப்போ இலங்கை கணக்கு நியமம் தான் பெரும்பாலும் ஆசிரியராலும் மாணவராலும் தவறவிடப்படின பாடங்கள். கம்பெனி பிரசுர முடிக்கணை செய்யும் போது இலங்கை கணக்கு நியமம் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. அத்துடன் இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 16 பெரும்பாலும் மாணவருக்கு குழப்பத்தில் இருக்கின்ற ஒரு செக்ஷன் என்றபடியால் நான் அதை தனியே எடுத்து பயிற்சி வினாக்களும் கடந்த கால பயிற்சி வினாக்களும் மாடல் பேப்பரும் செய்து கொண்டிருக்கின்றேன். இதன் பிறகு தவணை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் நேரடியாகவும் யூடியூப் ஊடாகவும் கற்பிப்பதற்கு நான் தயாராக உள்ளேன். அதோடு சக ஆசிரியர் சபேஸ்வர் ஆசிரியரும் தயாராக இருக்கின்றார். அவை தொடர்ந்து உங்களுக்குரிய வகுப்புகள் டான் கல்வியின் ஊடாக நேர அட்டவணை ஒழுங்கமைப்பில் காட்சிப்படுத்தப்படும். அதன் அடிப்படையில் நாட்களை செல்வோம். 12ஆம் கேள்வி கடந்த வகுப்பில் 11ஆம் கேள்வி பார்த்திருந்தோம். இன்று 12ஆம் கேள்வி. வரையறுக்கப்பட்ட தர்சினி மோட்டார் பொது கம்பெனி 1/21 சேவை பொதியுடனான விற்பனை உத்தரவா நிபந்தனை மற்றும் சந்தை பெறுமதி என்பன கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்போ வரையறுக்கப்பட்ட தர்சினி மோட்டார் பொது கம்பெனி 1/21 சேவை பொதியுடனான விற்பனை உத்தரவா நிபந்தனை மற்றும் சந்தை பெறுமதி என்பன கீழே காட்டப்பட்டுள்ளது. செயற்பாடுகள் சந்தை பெறுமதி ஆரம்பத்தில் 27 லட்சம் ரூபாய் முற்பணமாக பெற்று வாகனத்தை பெற்றுக் கொடுத்தார். அப்போ ஆரம்பத்தில் 27 லட்சம் ரூபாய் முற்பணமாக பெற்று வாகனத்தை பெற்றுக் கொடுக்குறார். அந்த வாகனம் ஒரு மோட்டர் சைக்கிளை போய் வாகனத்தை எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த வாகனத்தை பெறுவோம், வாகனத்தை பதிவு செய்வோம், இந்த வாகனத்துக்குரிய இன்சூரன்ஸ் காசை தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் காசை கட்டுவோம், மற்றது குறிப்பிட்ட செலவுகள் செய்வோம். அப்போ அந்த செலவுகள் கவனிக்கணும். உங்களுக்கு அந்த மோட்டார் வாகனத்துக்கு ஒரு தடவை ஏற்படும்னா ஓகே. அது 3ஆம் தரப்பினர்னு சொன்னால் சேர்க்கலாம். கொடுக்கல் வாங்க விலையை சொன்னான். 3ஆம் தரப்பினர் நீங்களான பெருமையை தான் சொல்லுவோம். கொடுக்கல் வாங்கல் விலை, தீர்மானிக்கப்பட்ட விலை, கைமாற்று விலை. ஆகவே மாணவ செல்வங்களே, அன்பு மாணவர்களே, அப்போ ஆரம்பத்தில் 27 லட்சம் ரூபாய் முற்பணமாக பெற்று வாகனத்தை பெற்றுக் கொடுக்கிறார். பேருந்து விற்பனை செய்த ஒரு வாரத்தினுள் 1ஆம் வேடத்துக்கான முழு பாதுகாப்பு காப்புறுதியை பெற்றுக் கொடுத்தார். விற்பனை செய்த ஒரு வாரத்தினுள் வாகனத்தினை பதிவு செய்து கொடுத்தார். அப்போ அது 25. 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்குவார். அப்போ 6 மாதத்துக்கு ஒருனா 1.5 வருஷத்துக்குரிய காசை வாங்கியிருப்பேன். அப்போ 1/4/2021 31/3/22 வரைக்கும் 12 மாதம் வந்துடும். அப்போ 6/6 2 தடவை வந்துடும். அப்போ இன்னும் ஒரு தடவை தான் எங்களுக்கு சேவை வழங்க வேண்டி இருக்கு. சரி, அப்போ வரையறுக்கப்பட்ட தர்சினி மோட்டார் பொது கம்பெனி 1/21 சேவை பொதியுடனான விற்பனை உத்தரவா நிபந்தனை மற்றும் சந்தை பெறுமை என்பன கீழே காட்டப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ரூபாய் 27 லட்சம் ரூபாய் முற்பணமாக பெற்று வாகனத்தை பெற்றுக் கொடுத்தால் 2500 ரூபாய் வாகனத்தின் விலை. விற்பனை செய்து ஒரு வேதத்தின் 1ஆம் வேடத்துக்கான முழு பாதுகாப்பு காப்புறுதி. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி காய்ச்சி நாங்களே பெற்றுக் கொடுக்குறோம். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் காசை நாங்கள் யாருக்கு கொடுக்கணும்? இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவோம். சரியா மாணவர்களே? அதே மாதிரி விற்பனை செய்த ஒரு வாரத்திலும் வாகனத்தை பதிவு செய்வோம். அந்த பதிவு செய்த காசும் நாங்கள் வாங்குவோம். பேருந்து பதிவு செய்த திணக்கத்துக்கு காசை அனுப்பிடுவோம். அந்த காசும் எங்களுக்கு உடமை இல்லை. சரி, அப்போ எங்களுக்கு உடமையான காசு மாணவர்களே, எங்களுக்கு உடமையான காசு விலகி கொள்ளுங்கள். எங்களுக்கு உடமையான காசு இந்த 2500 இதுதான் எங்களுக்கு சொந்தம். இது வேறா, இது விளங்கிக்கணும். இது காப்புறுதி காசு காப்புறுதி கொடுத்துருவணும். அதே மாதிரி வாகனத்தை பதிவு செய்த காசு பதிவு செய்த திணைக்கிறது கொடுத்துருவணும். மோட்டார் பதிவு செய்த திணைக்களம் இருக்குதுல்ல, அதுக்கு அனுப்பிடுவோம். அப்போ எங்களுக்கு 2500 75 தான் தேவை. கேட்ட கேள்வி போவோம். வருமானங்களை இனங்காணல் நியமத்துக்கு அமைய எஸ்எல்எஃப்ஆர் 15 படி, அப்போ இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 படி 31/3/22 முடிவடைந்த காலப்பகுதிக்கான வருமானம் மற்றும் பொறுப்புகள் என்ன?
அப்போ வருமானங்களை இனங்கான நியமத்துக்கு அமைய SLFR 15 படி 31/3/22 முடிவெந்த காலப்பகுதிக்கான வருமானம் மற்றும் பொறுப்புகள் என்னென்ன வருது. அப்போ அன்பு மாணவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். வருமானம் அங்கே பொறுப்புன்னு போட்டிருக்கு. அதில் இந்த காப்புறுதி எங்களுக்கு வரான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பதிவு செய்த கட்டணம் எங்களுக்கு உரித்தானது எல்லாத்தையும் வராது. அப்போ உங்களுக்கு தெரியணும் வாகன விற்பனை விலை 2500 வேறு அவ்வளவு அது பொருளை விற்கே வருமாக காட்டிடுவோம். பாதுகாப்பு சேவை 75 உங்களுக்கு கிடைத்தது, அது தெரியும் உங்களுக்கு. இது 3-6 மாதம் இருக்கு. எங்கட 6 மாதம் என்பது ரெண்டு ஒரு வருஷத்தில் 6 மாதம் வந்துடும். அப்போ 2 தடவை வந்துனால் 2 வருஷத்துக்குரிய தொகையை தான் நாங்கள் வருமானமாக காட்டலாம். மிச்சம் ஒன்றை பொறுப்பாக தான் காட்டும். அது அடுத்த காலம் சேவை வழங்குவோம். அப்போ சுருக்கினம்னு சொன்னால் 50 ரூபா வருமானம் காட்டுவோம். பாதுகாப்பு சேவை பராமரிப்பு சேவை வழங்குகிறோம். அப்போ 2550 வருமானமாக காட்டப்படும். 25 தான் சொன்னே உழைக்கப்படாத வருமானம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க மாணவர்களே, உழைக்கப்படாத வருமானம். முன்கூட்டியே காசு பெற்றால் அதை சொல்லுவோம் உழைக்கப்படாத வருமானம். ரைட். அப்போ அந்த அடிப்படையில் 2500 வாகனத்துக்குரிய விற்பனை விலை, அடுத்த பாதுகாப்பு சேவை 75 3ஆல் பிரித்து 2 6 மாதம் இருக்கும். அவை 50. அப்போ 2550 வருமானம். அதில் ஒரு 6 மாதம் காசு வாங்கியிருப்போம். அடுத்த வருஷம் தான் அந்த பராமரிப்பு சேவை வழங்குவோம். ஆவே 25. அது எங்களுக்குரிய உழைக்கப்படாத வருமானமாக இருக்கு. சரியா அன்பு மாணவர்களே, கவனித்து கொள்வோம். திருப்பி சொல்கிறேன், கேள்வி பாருங்க இருக்கா. இந்த கேள்வி பகுதி 1 வரலாம். இதுவரைக்கும் 2019 2020 வரவில்லை. 21-22 வரக்கூடிய கேள்வி தயவுசெய்து பார்த்துக்கொள்ளுங்கள். SLFR 15 புது விடயத்தில் தியரி பாடம் வந்திருக்கு. 19-20 கணக்கோடு வரவில்லை. இந்த முறை எதிர்பார்க்கின்றோம். சரி, கேள்வியின் அமைப்பு என்னென்னு சொன்னால், தர்சினி ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்றை விற்க போகிறா. அந்த மோட்டர் சைக்கிள் விற்கிறதில் ஒரு சேவை பொதுவிட விற்பனை உத்தரவாத நிபந்தனையை வழங்குறா. அதில் 2000 ரூபா காசு வாங்குறோம். இப்போ இவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ரூபா வரும். இவ்வளோத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 ரூபா வரும். இவ்வளோத்தையும் கூட்டி பாரு, 2700 ரூபா வரும். அப்போ இந்த 2700 ரூபா உங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், 2700 அதாவது எங்களுக்கு 27 லட்சம் ரூபா முற்பணமாக பெற்ற தொகையில் 2500 அந்த வாகனத்தின் விலையாக இருக்கு. சரியான அந்த வாகனத்தின் விலையாக இருக்கும். அந்த வாகனத்தின் விலையாக இருக்கும். அந்த விற்பனை செய்த ஒரு வருடத்தினுள் நாங்கள் 1ஆம் வருட முழு பாதுகாப்பு காப்புறுதியை பெற்றுக் கொடுக்குறோம்னா அந்த காப்புறுதி பெற்றுக் கொடுக்குறது எங்கிற காலத்துக்கு வராது. அது காப்புறுதி கம்பெனி தான் நான் கொடுக்கணும். அப்போ நாங்கள் காப்புறுதி கம்பெனியில் நாங்கள் உடன்பாடு ஏற்படுத்தி நாங்கள் கஸ்டமர்கிட்ட இந்த காசை வாங்கி நாங்கள் கொடுக்கப்போம். காப்புறுதி நிறுவனத்தை நேரடியாக வர வைக்காமல் நாங்கள் செய்து கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் கமிஷனை பெற்றுக்கொள்வோம். இப்போ நான் வாடிக்கையாக ஒப்பந்தம் தொடர்பான வருமான இந்த கேட்டகரிக்க உங்களுக்கு தினம் முழு பாதுகாப்புக்கு அப்படி எங்களுக்குரிய காசு இல்லை. சரி, அதே மாதிரி விற்பனை செய்த ஒரு வேதத்தின் வாகனத்தில் பதிவு செய்து கொடுத்தல், பதிவு செய்ததிலும் எங்களுக்குரிய காசு இல்லை. அது நாங்கள் யாருக்கு கொடுக்கணும்? பதிவு திணைக்களத்துக்கு கொடுக்கணும். மோட்டார் பதிவு திணைக்களம் இருக்குல்ல. அடுத்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறை, இதை விலகிக்கொள்ளுங்க. 6 மாதங்களுக்கு ஒரு முறை பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்கும். பாதுகாப்பு சேவையினை 3 முறை வழங்கும். சரி, அப்போ எங்கட 1/4/21 31/3/22 வரைக்கும் 12 மாதம். அப்போ அதில் 6 மாதம் 2 தினம் இருக்கு. அப்போ ஒரு 6 மாதம் முன்கூட்டியே காசு வாங்கியிருப்பேன், ஆனால் பாதுகாப்பு சேவையை வழங்கி இருக்க மாட்டேன். அப்போ 75 3ஆல் பிரித்து 2ஆல் பிரிக்கு வரது வருமானமாகவும் 1 பொறுப்பாகவும் இருக்கும். இந்த தொகை எங்களுக்குரியதல்ல வருமானம். அப்போ இந்த தொகையும் இதில் 3ஆல் பிரித்த 2 பங்கு 12ஆல் பிரித்த 18ஆல் பிரித்து 12 மாதம் எங்களுக்கு வருமானமாக இருக்கு. சரி, எனக்கு விஷயத்தை பாருங்க. வருமானங்களை இனங்கான நியமத்துக்கு அமைய SLFR 15 படி 31/3/22 முடிந்த காலப்பகுதிக்கான வருமானம் மற்றும் பொறுப்புகள் விடைய பாருங்க. வருமானம் காட்சிப்படுத்து. வாகனத்தின் விற்பனை விலை 2500,
பொறுப்பு வராதானே வாகனம் விற்கி அது வருமானம் வாகனம் விற்கி வருமானம் பொறுப்பு வராது பாதுகாப்பு சேவை சொன்னே 6 மாதம் 2 தரம் இருக்கும் ஒரு வருஷத்தில் பெருக்கினா 50 வரும் மிச்சம் 25 பொறுப்பு அப்போ இதை சொல்லுவோம் உழைக்கப்படாத வருமானம்னு சொல்லுவோம் அப்போ இது வருமானமாக காட்டுறது 2550 25 பொறுப்பாக காட்டப்படும் நடைமுறை பொறுப்பில் உழைக்கப்படாத பாதுகாப்பு சேவை வருமானம் என்று 25 காட்டும் இது பகுதி ஒன்றில் இந்த முறை கேட்கக்கூடிய வினா சரி சரியா ரைட் அடுத்த பாருங்க ரைட் கேள்வியை வாசிங்க ரைட் வரையறுக்கப்பட்ட கம்சியா பொதுக்கம்பெனியானது 1/21 பிரியங்கா என்ற வாடிக்கையாளர் தொலைக்காட்சி பெட்டி மற்றும் 2 வேட பராமரிப்பு சேவை அடிப்படையில் விற்பனை ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது இதற்காக தீர்மானிக்கப்பட்ட விலை ரூபாய் 3,60,000 ஆகும் மேலும் தொலைக்காட்சி பெட்டியினை தனியே வாடிக்கையாளர் கொள்ளை செய்தால் 3 லட்சமும் விற்பனை பின் பராமரிப்பு சேவைக்கு 180,000 தனி விலையாக குறிக்கப்படுறது அப்போ ஏற்கனவே சொன்னால் தொலைக்காட்சி பெட்டியை பராமரிப்பு செய்ய விற்கிறோம்னு சொன்னால் அது 3,60,000 பெறும் அது தொலைக்காட்சி பெட்டியை தனியாக வாங்கினா 3 லட்சமும் பராமரிப்பு சேவைக்கு 180,000 அப்போ மொத்தம் 450 ரூபா வாங்கின இடத்துல கொடுக்கல் வாங்க விலை நான் 360,000 தீர்மானிக்கிறேன் வாடிக்கையாளர் 30/4/21 3,60,000 ரூபாயினை பணமாக செலுத்தினார் அப்போ 1 நாளில் தொடக்கத்தில் வாங்கினா 30ஆம் தேதி காசு செலுத்திட்டார் சரியா மாணவர்களே ரைட் இப்போ என்ன விஷயத்தை பாருங்க முப்பத்தொன்று 3/22 முடிந்த காலப்பகுதிக்கான SLFR பயணியின்படி நாட்குறிப்பேட்டு பதவிகள் வேண்டிய பேரட்டு கணக்குகள் நிதி கூற்றுக்களின் வெளிப்படுத்தல் சரியா அப்போ நாட்குறிப்பேட்டு பதிவு வேண்டிய பேரட்டு கணக்கு நிதி கூற்றின் வெளிப்படுத்தல்கள் குறித்த பொருளின் ஒதுக்கீடு இதுக்கு சொன்னான் குறித்த பொருளின் தனி விலைகள் தனி விலைகளின் கூட்டு மொத்த பெறுமதி தர தீர்மானிக்கப்பட்ட விலை தொலைக்காட்சி பெட்டின்னு உங்களுக்கு தெரியணும் தொலைக்காட்சி பெட்டி தனி விலை 3 லட்சம் 3 லட்சமும் அந்த பராமரிப்பையும் கூட்டினால் பராமரிப்பு 150,000 கூட்டினம் என்றால் 450,000 பேர் அப்போ 3 லட்சத்திங்கள் 450,000 தர அந்த தீர்மானிக்கப்பட்ட கொடுக்கல் வாங்கல் விலை அப்போ சுருக்கினம் என்றால் 240,000 பேர் பராமரிப்பு சேவை தனி விலை 150,000 தொலைக்காட்சியும் பராமரிப்பு கூட்டி வந்தது 450,000 தர அந்த தீர்மானிக்கப்பட்ட விலை கொடுக்க 360 அப்போ அதில் 120 அப்போ உங்களுக்கு நான் சொன்னால் இதை சொன்னான் தனி விலை 2 மடங்கு மாணவர்களே 3 லட்சம் 150,000 சுருக்கினால் 2க்கு 1 பேர் அப்போ 2க்கு 1 வந்தால் அந்த 360,000 3ஆல் பிரித்த 2 பங்கு 240,000 அந்த 360,000 3ஆல் பிரித்த 1 120,000 இப்படியும் எடுக்கலாம் இது சுகமான வழி நினைக்கிறது இது சுகமான வழி அன்பு மாணவர்களே இது சுகமான வழி ரைட் விளங்குதா அப்போ ஒன்று குறித்த போலின் தனி விலையங்கள் தனி விலையில் அந்த கூட்டு மொத்த பெருமை தர தீர்மானிக்கப்பட்ட விலை கொடுக்கல் வாங்க விலை சரி தொலைக்காட்சி பெட்டிக்கு 3,450,000 தர 360 240,000 பராமரிப்பு சேவைக்கு 180,000 450 தர 360 120,000 அப்போ 3 லட்சத்துக்கு 180,000 இடப்பட்ட கேப் வந்து உங்களுக்கு தெரியும் 2க்கு 1 வேறு ரேசியோ அப்போ 2க்கு 1 நாங்கள் அந்த 360,000 3ஆல் பிரித்த 2 பங்கம் 360 3ஆல் பிரித்த 1 பங்கம் 240 160 120 240 120 சரியா மாணவரே ஆகவே டபுள்யூ பாருங்க காசு கணக்கு வர 360,000 வாடிக்கையாளர் கணக்கு செலவு 360,000 காசு பெறும் ஒரு நிஜத்தில் வாங்குகிறோம் கொடுக்கல் வாங்க விலை அப்போ காசு கணக்கு வர 360,000 வாடிக்கையாளர் கணக்கு செலவு 360,000 வருமானமாக காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கு வர 3 லட்சம் அதில் பொருள் விற்பனை வருமான கணக்கு செலவு 240,000 பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு 60,000 அப்போ பொருள் விற்பனை கணக்கு செலவு 240,000 பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு 60,000 வரும்
இது வருமானமாக இனங்காணும் போகுது. சரி, இனி அது என்ன பேரிட்டு கணக்கு பார்ப்போம். வாடிக்கையாளர் கணக்கு காசு வேணும் போது காசு கணக்கு வர வாடிக்கையாளர் கணக்கு செலவைப்போம் 360. வருமானமாக காட்டும் போது வாடிக்கையாளர் கணக்கு வர பொருள் விற்பனை கணக்கு செலவு பராமரிப்பு வருமான செலவு மிகுதி பாருங்க 60,000 பேருது. என்ன 2 வருஷம் தானே சொன்னான். அப்போ 2 வருஷம் என்றால் உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியும் 2 வருஷம்னு சொன்னால் ஏற்கனவே வருமானமாக காட்டேக்க 120,000 வந்தது. அப்போ உங்களுக்கு 120,000 வந்தேன்னு சொன்னால் இந்த 120,000 2 வருஷத்துக்குரிய வருமானம். அப்போ இந்த வருஷம் வருமானமாக காட்ட போகிற தொகை 60,000 இருக்கு. அதை நோட் பண்ணிக்கொள்ளும். அப்போ பராமரிப்பு சேவையில் வருமானமாக இனங்காண வேண்டிய தொகை 120,000 இருந்தாலும் இது 2 ஆண்டுக்குரிய. அப்போ இந்த ஆண்டு 60,000 காட்டினோம்னா மிச்சம் 60,000 உழைக்கப்படாத வருமானமாக இருக்கு. முற்பண வருமானத்தை சொல்றேன், உழைக்கப்படாத வருமானம். சரியா மாணவர்களே? ரைட், இனி பாருங்க விடிய. அப்போ அதான் அந்த 60,000 என்னென்று வரும் என்றால் உழைக்கப்படாத வருமானம். அப்போ நோட் பண்ணிக்கொள்ளும், இது உழைக்கப்படாத வருமானம். உழைக்கப்படாத வருமானம், உழைக்கப்படாத வருமானம். அப்போ வாடிக்கையாளர் கணக்கு உங்களுக்கு தெரியும், காசு வேண்டும் போது காசு கணக்கு வர வாடிக்கையாளர் கணக்கு செலவு, வருமானமாக காட்டும் போது வாடிக்கையாளர் கணக்கு வரவு பொருள் விற்பனை கணக்கு செலவு பராமரிப்பு சேவை வருமான கணக்கு செலவு கூட்டி எடுத்து வார தொகை உழைக்கப்படாத வருமானம். பொருள் விற்பனை கணக்கு வருமானமாக காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கில் வர வச்சோம் என்றால் பொருள் விற்பனை கணக்கு செலவு எனக்கு கூட்டி எடுத்து வார தொகை லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுக்கு மாற்றியது. வருமானத்துக்குரிய மூடும் பதிவு குறித்த வருமான கணக்கில் வர வச்சு லாப நட்ட கணக்கில் செலவைப்போம். கொஞ்சம் மாற்றிக்க லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுக்கு மாற்றியது. ரைட், பொருள் விற்பனை ஓகே. அடுத்த காசு கணக்கு. காசு வேண்டும் போது காசு கணக்கு வர வாடிக்கையாளர் கணக்கு செலவு ரெண்டு சேர்த்து வந்திருக்கும் அந்த 360. இப்போ காசு கணக்கு வர வாடிக்கையாளர் கணக்கு செலவு அதை கூட்டி எடுப்போம். சொத்து பராமரிப்பு சேவை வருமானம் சொன்னனே, அந்த வருமானம் வாடிக்கையாளர் கணக்கில் வர வைக்கிறோம்னா பராமரிப்பு சேவை வருமானம் செலவு வைப்போம். வருமானத்தை மூடணும் என்றால் வருமானம் செலவு பக்கம் மீதி இல்லாமக்க பராமரிப்பு சேவை வருமான கணக்கு வரவு லாபண்ட கணக்கு செலவு. அப்போ இதில் எழுதுவோம் லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்றுக்கு மாற்றியண்டு ஏனைய வருமானத்துக்கு கொண்டே காட்டுவோம். பராமரிப்பு சேவை வருமானம் ஏனைய வருமானத்துக்கு கொண்டே காட்டுவோம். ஆகவே 60,000. லாபம் அல்ல நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூட்டில் விற்பனை வருமானம் வந்து 2,40,000 வெளிப்படுத்துவோம். கூட்டு ஏனைய வருமானம் ஏனைய மொத்தலாத்துக்குலாம் ஏனைய வருமானம் ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பு சேவை வருமானம் வந்து 60,000 காட்டுவோம். 120,000 காட்டணும். இந்த ஆண்டு 60,000, மிகுதி 60,000 அடுத்த ஆண்டு காட்டுவோம். அப்போ விற்பனை வருமானம் வந்து 2,40,000 காட்டுவேன். கூட்டு ஏனைய வருமானத்துக்கு பராமரிப்பு சேவை வருமானம் வந்து 60,000 காட்டுவேன். பராமரிப்பு சேவை வருமானம் வந்து 60,000 காட்டுவேன். சரியா மாணவர்களே? நிதிலைமை கூறில் நடைமுறை சொத்தில் காசு 3,60,000 காட்டுவோம். நிதிலைமை கூறில் நடைமுறை சொத்தில் காசுண்டு 3,60,000 காட்டுவோம். நடைமுறை பொறுப்பில் முற்பண பராமரிப்பு சேவை வருமானம் அதில் மறுபேர் சொன்னான் புதுச்சொல் உழைக்கப்படாத வருமானம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க, உழைக்கப்படாத வருமானம் 60,000 வரும். பாபா 120,000 60,000 முதல் வருமானமாக காட்டிட்டேன். மிகுதி 60,000 உழைக்கப்படாத வருமானம் என்று நடைமுறை பொறுப்புக்கு காட்டுவேன். உழைக்கப்படாத வருமானம் என்று நடைமுறை பொறுப்புக்கு 60,000 காட்டுவேன். உழைக்கப்படாத வருமானம் என்று நடைமுறை பொறுப்பில் 60,000 காட்டுவேன். அப்போ டபுள்ஏண்டி தெரியணும், பேரட்டு கணக்கு தெரியணும், மற்றது நிதிக்குன்ன வெளிப்படுத்த தெரியணும். இது நிதிலைமை கூற்று முன்னர் பார்த்தோம். லாபம் நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமான கூற்று. சரியா மாணவர்களே?
அடுத்த விஷயத்துக்கு போவோம். 14ஆம் கேள்வி காட்சிப்படுத்தப்பட கேள்வியை பாருங்கள். 14ஆம் கேள்வி காட்சிப்படுத்தப்படுது. 14ஆம் கேள்வி காட்சிப்படுத்தப்படுது. இப்படி ஒரு கேள்வி தான் உங்களோட பேப்பரில் எதிர்பார்க்கின்ற கேள்வி, பகுதி ஒன்றில் வரக்கூடிய வினா. அதை தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். இதை பார்த்து முடித்தா பிறகு எஸ்எல்ஐபார் 15 ரூபாய் உங்களுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. இலங்கை பூரா இருக்கிற அனைத்து தமிழ் மாணவர்களும் எந்த ரீதியில் நீங்கள் நினைச்சக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவை தயவு செய்து எஸ்எல்ஐபார் 15 நான் பரீட்சையில் எதிர்பார்க்குற வினாக்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு தான் தரப்பட்டுள்ளது. அவை நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் திருப்பி பார்ப்பதன் மூலம் இந்த பாடத்தை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும். சரியா? 14ஆம் கேள்வி வரையறுக்கப்பட்ட கீர்த்தனா பொது கம்பெனியானது 1/21 டயானா என்ற வாடிக்கையாவுடன் அலுமாரி ஒன்றை விற்பனைக்காக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அலுமாரி ஒன்றுக்கான விற்பனை விலை ரூபாய் 3,60,000 இனங்காணப்பட்டது. மேலும் அலுமாரியினை வாடிக்கையாளர் இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு விநியோகமானதுக்கு 10,000 ரூபாவும் மேலும் ஏற்றிரக கட்டணமாக ரூபாய் 6,000 டயானாவினால் செலுத்தப்பட்டது. வேண்டப்படுவது எஸ்எல்எஃப்ஆர்எஸ் 15 படி கொடுக்கல் வாங்கல் விலை என்ன? நான் உங்களுக்கு சொன்னால 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதியை தான் சொல்லுவோம். என்ன விலை? கொடுக்கல் வாங்கல் விலை. படி 3ல் சொன்னேன். அப்போ 3ஆம் தரப்பினர் நீங்களான நிறுவனத்துக்கு உரித்தான தீர்மானிக்கப்பட்ட விலை தான் கொடுக்கல் வாங்க விலை. 3ஆம் தரப்பினர் தவிர 3ஆம் தரப்பினர் இதுக்கு சேர்க்கலாம். சரி அன்பு மாணவர்களே, சேர்க்கலாம். அப்போ இதில் பார்த்துக்கொள்ளுங்க, வெங்களுக்கு உரித்தானன்னு பார்க்கவே தெரியுது, கேளியில் பார்க்கவே தெரியுது. இந்த 3,60,000 எங்களுக்கு சொந்தம். அப்போ கொடுக்கல் வாங்கல் விலை என்பது 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி. அப்போ 3,60,000 விற்பனை குறிக்கின்றோம். வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்வதற்கு விநியோகமானதுக்கு 10,000 ரூபாவும் ஏற்றிரக கட்டணமாக 6,000 தான் கட்டணும். அப்போ இந்த விநியோகமானதுக்கு கொண்டு செல்ல செலவு வாகனத்துக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தாலும் அது வாகனத்துக்குரிய சொந்தக்காரனுக்குரிய காசு. ஏற்றி இருக்கிற ஊழியருக்கு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்னாலும் அவருக்குரிய காசு கொடுக்கணும். அப்போ நிறுவனம் அந்த அலுமாரிக்குரிய தொகையாக எதை பெற்றுக்கொள்ளும்? 3,60,000 ரூபாவை பெற்றுக்கொள்ளும். அப்போ கொடுக்கல் வாங்கல் விலை 360,000 ரூபா. சரியா மாணவர்களே? திருப்பி கேள்வியை வாட்சி பாருங்க. எஸ்எல்எஃப்ஆர் 15 படி கொடுக்கல் வாங்க விலை 360,000. விநியோக வாகனத்துக்கான வாடகை கட்டணம் ஏற்றிரக கட்டணம் டயானா கம்பெனிக்கு உரித்தானது அல்ல. எனவே இது கொடுக்கல் வாங்க விலையாக கொள்ள முடியாது. அப்போ விநியோக வாகனத்துக்கான வாடகை கட்டணம், கொண்டு செல்கிற வாகனத்து கட்டணம், ஏற்றிரக கட்டணம் டயானா கம்பெனிக்கு உரித்தானது அல்ல. எனவே இதனை கொடுக்கல் வாங்க விலையாக கொள்ள முடியாது. அப்போ நஞ்சனன் 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி கொடுக்கல் வாங்கல் விலையா? 3ஆம் தரப்பினர் நீங்களான பெறுமதி. இந்த கேள்வி வாட்சி பாருங்க. டயானா என்ற வாடிக்கையாளர் ஒன்றுடன் விற்பனைக்காக மேற்கொண்டது. அலுமாரி ஒன்றுக்கான விற்பனை விலை 3,60,000 இனங்காணப்பட்டது. அலுமாரினை வாடிக்கையாக எடுத்து கொண்டு செல்வதற்கு விநியோகமானதுக்கு ரூபாய் 10,000 ஏற்றிரக கட்டணமாக ரூபாய் 6,000 டயானாவினால் செலுத்தப்படுது. இதன்படி கொடுக்கல் வாங்க விலை, அதில் அந்த பேரை மாற்றி எழுதிக்கொள்ளுங்க. இதில் யார்? கீர்த்தனான்னு மாற்றிக்கொள்ளுங்க. கீர்த்தனா கம்பெனிக்கு உரித்தானது அல்ல. எனவே இதை கொடுக்க வாடிக்கையாளராக யார்? டயானா. அப்போ இந்த கீர்த்தனா கம்பெனி தான் கணக்கு காட்டுவோம். அவை நீங்கள் டயானான்றதை கீர்த்தனாண்டு மாற்றி வாசிக்கொள்ளுங்க. அப்போ கீர்த்தனா கம்பெனிக்கு உரித்தானது அல்ல. எனவே இதனை கொடுக்கல் வாங்க விலையாக கொள்ள முடியாது. இப்போ கீர்த்தனா கம்பெனி தான் வருமானம் காட்ட போகுது, டயானா வாடிக்கையாளரானே. ஆகவே விநியோக வாகனத்துக்கான வாடகை கட்டணமும் ஏற்றிரக கட்டணமும் கீர்த்தனா கம்பெனிக்கு உரித்தானது அல்ல. எனவே இதனை கொடுக்கல் வாங்க விலையாக கொள்ள முடியாது. சரியா? ரைட். இது பகுதி ஒன்றில் வரலாம், கவனித்து கொள்ளுங்க. ரைட். 15ஆம் கேள்வியை பாருங்க. மொபிட்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனம் தொலைபேசி வலையமைப்பு சேவையினை வழங்கும் நிறுவனமாகும். இந்நிறுவனம் தாரிணி என்ற வாடிக்கையுடன் வலையமைப்புக்கான தொலைபேசி மற்றும் 12 மாதங்களுக்கான தொடர்பு வலையமைப்புக்காக 1/4/21 ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. தொலைபேசியின் சந்தை பெறுமதி 24,000
மற்றும் மாதாந்த தொடர்பு வாடகை வருமானம் 3000 ஆகும். அப்போ தொலைபேசியை விற்கிற சந்தை பெறுமதி 24,000, மாதாந்தத்துக்கு 3000 ஆகும். ஆனால் இவ்விரண்டையும் சேர்த்து பெறும் பெறுமதி 48,000 ஆகும். ஒருடைய காசு கட்டணும், சேர்த்து கட்டுறார். தாரணி இதற்கான பணத்தினை 10/4/21 செலுத்தியிருந்தார். அப்போ 12 36 24 சேர்த்தோம்னால் 60,000 ரூபா வரும். அதை 48,000 ரூபாய்க்கு தார். ஏன்றால் ஒருடைய காசு கட்டணும். 24,000 ரூபா அந்த ஃபோனுண்ட விலை, 3,000 ரூபா மாதம் மாதம் கட்டணும். அப்போ மாதம் மாதம் வாடகை காசு 12 36,000 வரும். 24,000 ரூபா சந்தை பெறுமதியாக இருக்கும். அப்போ 36 24 60,000 ரூபா வரும். அதை 48,000 ரூபா தார். கை நோட் பண்ணிக்கொள்ளும். அப்போ 1/4/21 படியால் தோழி சிக்கல் இல்லை. 1/4/21 படியால் மாணவர்களே எங்களுக்கு சிக்கல் இல்லை. அப்போ இது வாடகை வருமானம், இது 48,000 சேர்த்து சரியானே. அப்போ 3,000 தர 12 மாதத்துக்குரிய 36,000 அந்த 24,000 ப்ளஸ் 24,000 கூட்டினா 60,000 ரூபாய்க்கு என்ன கட்ட வேண்டிய வாடிக்கையாக கட்ட வேண்டிய காசை வாடிக்கையாளர் 48,000 ரூபா கட்டி பெற்றுக்கொள்கிறார். சரி, வேண்டப்படுவது 31/3/22 முடிந்த காலப்பகுதிக்கான SLFRS 15 படி நாக்குறிப்பேட்ட பதவிகள், வேண்டிய பேரிட்டு கணக்குகள், நிதிக்கூற்றுகளின் வெளிப்படுத்தல்கள். நிதிக்கூற்றுகளின் வெளிப்படுத்தல்கள் ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிதிக்கூற்றின் வெளிப்படுத்தல். ரைட், அன்பு மாணவர்களே, இந்த 15ஆம் கேள்வி ஏற்கனவே செய்த மாடலான் உங்களை காட்சிப்படுத்தப்படுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு பாருங்கள். உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்கள். மொபிட்டல் தொலைத்தொடர்பு நிறுவனம் தொலைபேசி வலையமைப்பு சேவையினை வழங்கும் நிறுவனமாகும். இந்நிறுவனம் தாரணி என்ற வாடிக்கையாளர் வலையமைப்புக்கான தொலைபேசி மற்றும் 12 மாதங்களுக்கான தொடர்பு வலையமைப்புக்காக 1/21 ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. தொலைபேசியின் சந்தை பெறுமதி 24,000 மற்றும் மாதாந்த தொடர்பு வாடகை வருமானம் ரூபாய் 3,000 ஆகும். அப்போ தொலைபேசியை நான் விற்பனை பொருள் விற்பனை எடுக்கணும், மற்றதை வாடகை வருமானம் எடுக்கணும். சரி, ஆனால் இவ்விரண்டையும் சேர்த்து பெறும் பெறுமதி 48,000 ஆகும். தாரணி இதற்கான பணத்தினை 10/4/21 செலுத்தியிருந்தார். சரி, 31/3/22 முடிந்த காலப்பகுதிக்கான SLFRS 15 படி நாட்குறிப்பேட்டு பதிவம், வேண்டிய பேரிட்டு கணக்கு. சரி, நிதிக்குறி வெளிப்படுத்தலாம். ரைட், இதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதல் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அன்பு மாணவர்களே, தொலைபேசியின் பெறுமதி உங்களுக்கு தெரியணும் 24,000, வாடகை 3,000. அப்போ நீங்கள் 24,000 3,000 தர 12 மாதத்துக்கு 36,000. அப்போ ரெண்டுக்கும் இடையிலான ரேசியோ 12/24 12/3 36 2க்கு 3 அல்லது 60,000 மேல் அந்த 24 தர அந்த ரெண்டையும் சேர்த்து வேண்ட 48,000 எவ்வளோ அப்படி பார்த்தாலும் சரி. இல்லாட்டி 48,000 2க்கு 3 5ஆல் பிரிப்பீங்க. 5ஆல் பிரித்தா 2 பங்கு. சுருக்கி பாருங்க, 48,000 5ஆல் பிரித்தா 2. 48,000 5ஆல் பிரித்தா 3. 5ஆல் பிரித்தா 3. சுருக்கி பாரு. சுருக்கினம் என்றால் 9,600 தர 2. பெருக்கினம் என்றால் 19,200 வரும். 19,200 வரும். இது தொலைபேசியால். வாடகையால் காட்ட போகிற வருமானம்
பெருங்க 28,800. இப்போ 19,200 28,800 சேர்க்க பேருந்து 48,000 வரணும். இப்போ 19,200 தொலைபேசி விற்பனையால் வந்தது. 28,800 உங்களுக்கு அந்த வாடகையால் கிடைச்சது. இப்போ ரெண்டையும் கூட்டிவிடும் 48,000. இந்த ரெண்டையும் கூட்ட வாரது இந்த விலையாக இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளும். அன்பு மாணவர்களே நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மொபிட்டெல் தொலைத்தொடர்பு நிறுவனம் தொலைபேசி வலையமைப்பு சேவையினை வழங்கும் நிறுவனமாகும். இந்நிறுவனம் தாரணி என்ற வாடிக்கையாளர் வலையமைப்புக்கான தொலைபேசி மற்றும் 12 மாதங்களுக்கான தொடர்பு வலையமைப்புக்காக 1/4/21 ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. தொலைபேசியின் சந்தை பெறுமதி ரூபாய் 24,000 மற்றும் மாதாந்த தொடர்பு வாடகை வருமானம் 3,000 ஆகும். ஆனால் இவ்விரண்டையும் சேர்த்து பெறும் பெறுமதி 48,000 ஆகும். தாரணி இதற்கான பணத்தை 10/4/21 செலுத்தியிருந்தார் தாரணி என்ற வாடிக்கையாளர். அப்போ உங்களுக்கு தெரியணும் 12 மாதத்துக்குரிய வாடகை என்ன பெருக்கினா 13/36 தொலைபேசி விலை 24. அப்போ 24/36 ரேசோ 12 24 13 அப்போ 2க்கு 3. அப்போ அந்த 48,000 2க்கு 3னா 5ஆல் பிரித்தா 2 பங்கு 5ஆல் பிரிச்சிங்கன்னா 9,600 ஒரு பங்குக்கு. இப்போ 2 பங்குக்கு 19,200 வேணும். அடுத்தது 3 பங்குக்கு பார்த்தோம்னா 9,600 3ஆக பெருக்கி விடுங்க 28,800 வேணும். ரெண்டையும் கூட 48,000. சரி டபுள் எண்டி எழுதிக்கொள்ளுங்க. காசு கணக்கு வரவு 48,000. டபுள் எண்டி எழுதுங்க. காசு கணக்கு வரவு 48,000. வாடிக்கையாளன் கணக்கு செலவு 48,000. காசு கணக்கு வரவு 48,000. வாடிக்கையாளன் கணக்கு செலவு 48,000. சரியா மாணவர்களே? இனி வருமானமாக காட்டுக்க எழுங்க. இது காசு பெறும்போதா காசு பெறும்போது வருமானமாக காட்டுக்க வாடிக்கையாளன் கணக்கு வரவே அது புல்லாய வருமானம். ஏனென்றால் தொடக்கத்திலேயே நாங்கள் மேற்கொண்டபடியால் இந்த 12 மாதத்தை கணக்கு செய்கிறோம். அப்போ 1/4/21 31/3/22 வரைக்கும் 12 மாதம். இப்போ எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆகவே புல்லா வருமானம் வாடிக்கையாளர் கணக்கில் உழைக்கப்படாத வருமானம் ஒன்று இங்கே வராது. அப்போ வாடிக்கையாளர் கணக்கு வரவு 48,000. வாடிக்கையாளர் கணக்கு வரவு 48,000. தொலைபேசி விற்பனை வருமான கணக்கு செலவு 19,200. தொலைபேசி விற்பனை வருமான கணக்கு செலவு 19,200. வாடகை வருமான கணக்கு செலவு 28,800. தொலைபேசி விற்பனை வருமான கணக்கு செலவு 19,200. வாடகை வருமான கணக்கு செலவு 28,800. அந்த 19,200ஐயும் 28,800ஐயும் சேர்த்திங்கன்னா 48,000 வரும். வாடிக்கையாக கணக்கு ரெண்டு பக்கம் என்ன செய்ய கூட்டி பாருங்க சமப்படும். சரி இது வருமானமாக இனங்காணும் போகுது. அப்போ டபுள் ஏண்டி என்னம்மா என்ன பெரும் டபுள் ஏண்டி காசு கணக்கு வரவு வாடிக்கையாளர் கணக்கு செலவு 48,000. வருமானமாக காட்டிக்க வாடிக்கையாளர் கணக்கு வரவு 48,000. தொலைபேசி விற்பனை வருமான கணக்கு செலவு 19,200. வாடகை வருமான கணக்கு செலவு 28,800. சரி காசு கணக்கு கூட்டி எடுப்பீங்க 48,000. வாடிக்கையாளர் கூட்டி எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சமப்படும். பொருள் தொலைபேசி விற்பனை வருமான கணக்கை லாபமல்ல நட்டம் மற்றும் ஏனைய முத்துமடங்கு வருமான கூற்றுக்கு மாற்றிய எண்ணு 19,200 போடுவீங்க. வாடகை வருமானத்தை கூட்டி எடுத்து வார 28,800 லாபமல்ல நட்டம் மற்றும் ஏனைய முத்துமடங்கு வருமான கூற்று மாற்றிய எண்ணு 28,800 போடுவீங்க. சரி லாபமல்ல நட்டம் மற்றும் ஏனைய முத்துமடங்கு வருமான கூற்று வெளிப்படுத்தலாக தொலைபேசி விற்பனை வருமானம் என்று 19,200 காட்டுவீங்க. சரி வாடகை வருமானம் நீங்கள் மேலேயும் காட்டலாம் அல்லது ஏனைய வருமானம். வாடகை வருமானம் என்று
28,800 காட்டுங்க. தொலைபேசி விற்பனை வருமானம் 19,200, வாடகை வருமானம் பிரதான வருமானமாக இருந்தால் அதை நீங்கள் கூட்டி சேர்த்து 28,800 காட்டலாம், அல்லது ஏனைய வருமானத்துக்கு காட்டலாம். சரி, நிதிலைமைக்குள்ள நடைமுறை சொத்தில் காசுண்டு 48,000 காட்டுவோம். வியாபார வருமதி வராது, இல்லை, காசு வந்துட்டார். அதே மாதிரி நடைமுறை பொறுப்புலையும் உழைக்கப்படாத வருமானம் வராது. ஏன்னு சொன்னால் 12 மாதம் தான் செய்யணும். 12 மாதத்துக்கு மக்களைய வாட்சி பாருங்க, 12 மாதம் தான் செய்யணும். சரியா? இதுக்குரிய நான் விடை நான் காட்சிப்படுத்தப்படவில்லை. நீங்கள் செய்கிறது மாணவர் செய்து கொள்வதற்காகத்தான் நான் செய்துவிடப்பட்ட கேள்வி. ஆகவே நீங்கள் செய்து பார்த்து கொள்ளுங்கள். செய்த மற்றது எல்லாத்துக்குமே பிடிஎஃபாக இதுக்குரிய விடை இருக்குது. தேவையான மாணவர்கள் அந்த யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் அனுப்பியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தேவையான பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளுவேன். இதை பார்த்து தமிழ் சமுதாயம் என்ன செய்ய பயன்படுத்தி நல்ல பருவம் எடுக்குவோம் என்று நான் விரும்புகின்றேன். டான் கல்வி டிவியும் அதைத்தான் விரும்புகின்றது. ஆகவே இதை நீங்கள் கவனமாக ஷேர் பண்ணி டான் கல்வி டிவியின் யூடியூப் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவரும் பயன்படுறதுக்கு உரியவாறு நீங்கள் மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த கடைசி இறுதி வினாவுக்கு செல்வோம். 16ஆம் கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 2020ஆம் ஆண்டு பேப்பரில் வந்த கேள்வி. 2020 பகுதி 1 வந்த வினா. தெரியும் 2020 பகுதி 1 சரி பிழை கூறுற வினாக்களே நிறைய வினாக்கள் வந்தது. உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் சரி பிழை போட்டு நோமலாக எழுதியிருந்தாலே புள்ளி வழங்கப்பட்டது. சரியான நோமலாக தாங்க தேடி பார்க்காமல் சரி பிழை 2 தெரிவி இருக்குது. 2 தெரிவில் 1 எழுதினாலும் இந்த நோட்ஸ் கேள்விக்கு எழுதாம விரதம் பார்க்க இந்த மாணவர் சரி பிழை என்ன சும்மா தங்களுடைய இதுக்காக போட்டால் கூட புள்ளி பெற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது இந்த முறை. தொடர்ந்தும் அப்படியே முடலாம் பேப்பர் வேறுமே நான் எதிர்பார்க்கின்றேன். அப்போ அந்த அடிப்படையில் எஸ்எல்ஏபார் 15 தொடர்பாக 2019 கேட்கப்பட்ட கேள்வி வருமானத்தை இனங்காணப்படும் சந்தர்ப்பம் மேலே கொடுக்கல் வாங்க விலை கேட்கப்பட்டது. 2019 அது முன்னுக்கு பார்த்துனாங்க. 2020 கேட்கப்பட்டது அந்த கூச்சு தந்து போட்டு எஸ்எல்ஏபார் 15 படி சரி பிழை தொடர்பாக கேட்டது. கம்பெனியில் ஒரு செம்மையாக்கள் இறுதியில் போடப்பட்டது. சரி, கவனித்து கொள்வோம். எஸ்எல்ஏபார் 15 வாடிக்கையான ஒப்பந்தங்கள் இருந்தான வருவாயின் படி பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுங்கள். நான் சரின்னு எழுதிக்கொள்ளுங்க, பிழைன்னா பிழைன்னு எழுதிக்கொள்ளுங்க. வாடிக்கையாக ஒருவரான ஒப்பந்தம் ஒன்று பல்வேறு சேர்த்திறன் கடப்பாடுகளை உள்ளடக்கி இருக்க முடியும். சேப்பாடு கடப்பாடுகள் நான் ஏற்கனவே ஸ்டார்ட் சொன்னேன். என்ன ஒப்பந்தம் ஒன்று நாங்கள் ஆகணும், சேப்பாடு கடப்பாடு, கொடுக்கல் வாங்கல் விலை, வேற கொடுக்க வாங்க விலை பயிர் செய்தல், 5ஆவது சொன்னான். என்ன சொன்னான்? வருமானத்தை இனங்காண்ற சந்தர்ப்பம். இந்த 5 படிமுறையும் கிளியராக இருக்கும். அப்போ சேப்பாட்டு கடப்பாடுகளை உள்ளடக்கி இருக்க முடியும் என்பது ஒப்பந்தத்தை இனங்காணல் 2வது விஷயம். இப்போ படி 2 கேட்கப்பட்டிருக்கு. இது அன்பு மாணவர்களே படி 2 கேட்கப்பட்டிருக்கு. படி 2 வச்சு கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதே நோட் பண்ணிக்கொள்ளலாம். வாடிக்கையாக அவருடன் ஒப்பந்தம் ஒன்றே பல்வேறு சேத்திரன் கடப்பாடு உள்ளடக்கி இருக்க முடியும். ஒன்று பொருளை விற்கிறேன்னா பொருளை உரிமை மாற்றணும், வேறு பராமரிப்பு சேவைன்னா ஒழுங்கான முறையில் வாடிக்கையாளருக்கு பராமரிப்பு சேவை என்ன செய்யணும் நிறுவனம் வழங்க வேண்டும். வணிகம் ஒன்றின் அப்போ இந்த கூட்டு சரியா உள்ளடக்கி இருக்க முடியும். ஆகவே சரி, வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்களும் ஆகிய நிதி கூற்றுக்களின் இந்நியமத்தின்படி மாத்திரமே இனங்காணப்பட வேண்டும். மாத்திரம் படின தவறு. வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்களும், வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்களும் நிதிக்கூற்றுக்களில் இந்நியமத்தின்படி மாத்திரம்தான் இனங்காணும் இல்லை. நீங்கள் ஏற்கனவே கணக்கு எண்ணக்கர் படிச்சிருப்பீங்க. தேர்தல் எண்ணக்கர் பொருட்களுக்கு அளப்பை விற்பனை செய்யப்படுகிறதோ சேவை எப்போது வழங்கப்படுகிறதோ அந்த சந்தர்ப்பத்தில் வருமானமாக இனங்காணப்படல் வேணும்னு படிச்சினீங்க. அப்போ அந்த அடிப்படையில் கவனித்து கொள்ளுங்க மாணவர்களே, வணிகம் ஒன்றின் வருவாய் மற்றும் ஏனைய அனைத்து வருமானங்கள் ஆகியன நிதிக்கூற்றுக்களின் இந்நியமத்தின்படி மாத்திரம் என்றபடியா தவறு. அப்போ வாடிக்கையாளர் ஒப்பந்தம் கூடிய தொடர்பான வருமானம்னா ஓகே, அது இந்த இதன்படி வருமானம் இனங்காணப்படும். எல்லா அனைத்து வருமானம் இனங்காணப்படும் தவறு.
இப்போ எல்கேஎஸ் 16 படி ஆதனம் பொறி மற்ற உபகரணம் விற்பனை லாபம் இருக்குது. அது எல்கேஎஸ் 16 கேட்டகரிக்கு போகும். அப்போ எஸ்எல்எஃப்ஆர் 15க்கு தான் இனங்காணப்படுது நியமத்துக்கு அமையன்னு சொல்லிக்கலாம். அதால் இந்த ஆதனம் பொறி மற்ற உபகரணம் விற்று வர லாபம் எல்கேஎஸ் 16. ஆதனம் பொறி மற்ற உபகரண பெருமானத்தை சம்பந்தமான விடயம் அது. ஆகவே கவனித்து கொள்ளுங்கள். இது வாடிக்கையாளர் ஒப்பந்தம் தொடர்பான வருமானம் மாத்திரம்தான் இந்நியமத்தின் அடிப்படையில் கவனித்து கொள்ளப்படும். அப்போ இது புலை என்று போட்டுக்கொள்ளுங்க. இது புலை வாட்சி பாருங்க. இறுதி கேள்வி. நிறுவனம் ஒன்று ஒப்பந்தத்தில் உள்ள ஒவ்வொரு சேத்திரன் கடப்பாடும் திருப்தி செய்யப்படும் போது மட்டுமே ஒப்பந்தின் மீதான வருவாய் இனங்காணப்படல் வேண்டும். இது உங்களுக்கு இந்த கேள்வியில் வந்தது 2019 வந்தது. அப்போ ஒப்பந்தத்தில் சொன்ன விலையை எப்போ நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அப்போ தான் வருமானத்தை என்ன செய்யணும், திருப்தி கொள்ளணும். வாடிக்கையாளர் எப்போ திருப்தி கொள்கிறோரோ அப்போ வருமானம் இனங்காணப்பட வேண்டும். முதல் பார்த்தா ஏ வந்து படி 2 சொன்னேன், பி வந்து பிழைன்னு சொல்லிட்டேன். சரி, சி வந்து கடப்பாட்டு சொல்லப்பட்ட சேத்திரன் கடப்பாடு தொடர்பாக திருப்தி செய்யப்படும் பொழுது மட்டும்தான் ஒப்பந்தத்தின் மீதான வருவாயை நாங்கள் என்ன செய்ய முடியும், இனங்காண வேண்டும், இனங்காண முடியும். ஆவி சரி. அப்போ இந்த கூற்று சரியான. அப்போ எத்தனையாவது படி கடைசி 5. இது 2019 கேட்கப்பட்டது. படி 2 சொன்னேன், படி 5 சொல்லிட்டேன். சரி. டி, உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள் அல்லது சேவைகளை வாடிக்கையாளர் ஒருவருக்கு மாற்றுவதற்கான பரிமாறுதின் போது, அப்போ பொருட்கள் சேவைகளை வாடிக்கையாளருக்கு பரிமாறுதின் போது நிறுவனத்துக்கு உரித்துடைய நிறுவனம் எதிர்பார்க்கும் கைமாற்று தொகை எத்தான் கைமாற்று விலை, மூன்றாம் தரப்பின நீங்களான பெறுமதி, நிறுவனத்துக்கு உரித்தான பெறுமதி, கைமாற்று விலை, கொடுக்கல் வாங்கல் விலையாகும். உரித்தான விலை கொடுக்கல் வாங்கல் விலையாகும். அப்ப மூன்றாம் தரப்பின நீங்களான நிறுவனத்துக்கு உரித்தான பெறுமதி, கைமாற்று விலை, கொடுக்கல் வாங்கல் விலையாகும். அவை அன்பு மாணவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் விலை என்றால் மூன்றாம் தரப்பின நீங்களான பெறுமதி. வருமானத்தை இனங்காணா வாடிக்கையாளர் எப்ப திருப்தி கொள்றாரோ அப்ப வருமானம். சரி. அப்ப உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள் அல்ல சேவைகளை வாடிக்கையாளர் ஒருவருக்கு மாற்றுவதற்கான பரிமாற்றத்தின் போது நிறுவனத்துக்கு உரித்துடைய நிறுவனம் எதிர்பார்க்கும் கைமாற்று தொகையானது கொடுக்கல் வாங்கல் விலையாகும். ஆவே இதுவும் சரி. இது எத்தனையாவதுமா படி எத்தனையாவது படி 3. அப்போ படி 2 கேட்கப்பட்டது, இது படி 3 கேட்கப்பட்டிருக்கு, படி 5 கேட்கப்பட்டிருக்கு. அப்போ 2019 கேட்கப்பட்டது இந்த சியும் இந்த டியும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சியும் டியும் தான் 2019 எஸ்எல்எஃப்ஆர் 15 படி கொடுக்கல் வாங்க விலை என்றால் என்ன, வருமானத்தினை இனங்காணப்படும் சந்தர்ப்பத்தினை குறிப்பிடுங்க. 2019 கேட்கப்பட்டது. உங்களுக்கு வருகின்ற தவணை பேப்பர்லையும் இந்த கேள்வி கேட்கப்படலாம். அப்போ 2020 அது கூட்டி விடையில் அவனே நோட்ஸை போட்டுட்டு இது சரியா இது பிள்ளையாண்டு அவனே கேட்டிருக்கான். 2019 எழுத சொல்லி கேட்கப்பட்டது. 2020 அவன் நோட்ஸை போட்டுட்டு இது சரியா பிள்ளையான்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியாப்பா? ஒரு வருஷம் வந்த பேப்பர் அடுத்த வருஷம் வேற ஆண்டு இல்லை. பெரும்பாலும் மாணவன் செய்யாத கேள்வினால் அது அடுத்த வருஷம் திருப்பி பேப்பரில் உள்வாங்கப்படும். அவை மாணவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள், உள்வாங்கப்படும். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ எந்த வருமானத்தை இனங்கான படியில் எது வரையில்லை, படி 1 வரையில்லை, ஒப்பந்தத்தை இனங்காணல் வரையில்லை. யாருக்கு இடையில் அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் என்னென்ன ஒப்பந்தம் இனங்காணல் வரையில்லை. அதே போன்று முக்கியம் படி 4 வரையில்லை. இந்த வருமானத்தினை கொடுக்கல் வாங்க விலையை பயிர் செய்தல் இருக்குல்ல, வருமானத்தை பயிர் செய்ய முறை அது வரையில்லை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க மாணவர்களே. படி 1 வரவில்லை. படி 1 என்ன, ஒப்பந்தத்தினை இனங்காணுதல் வரவில்லை. படி 4 வருமானத்தினை பயிர் செய்தல் வரவில்லை. சரியா மாணவர்களே? இவ்வளவுதான் வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள் தொடர்புடைய வருமானம் தொடர்பான விடயம். அதில் விட போட்டிருக்கும். ஏ சரியானது,
பி பிழை, சி சரி, டி சரி. ஆகவே ஏ சரி, பி பிழை, சி சரி, டி சரி. அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் 16 கேள்வி மொத்தம் பார்த்தோம். இதில் ஏ சரியானது. வாடிக்கையாளருடன் ஒப்பந்தம் கொண்டு பல்வேறு சேத்திரம் கடப்பாடுகளுக்கு இருக்க முடியும். அவை அது சரி. அடுத்தது இந்த நியமத்தின்படி தான் எல்லா வருமானத்தை இனங்காணும் என்பது தவறு. அடுத்து சி நிறுவனம் ஒன்றில் ஒப்பந்தத்துள்ள ஒவ்வொரு சேத்திரம் கடப்பாடும் திருப்தி செய்யப்படும் போது வாடிக்கையாளர் திருப்திப்படும் போது அது வருமானமாக இனங்காணப்படும். ஆகவே அது சரி. டி உறுதியளிக்கப்பட்ட பொருட்கள சேவையில் வாடிக்கையாளருக்கு மாற்றுவதற்கான பரிமாற்றத்தின் போது நிறுவனத்துக்கு உரித்துறையின நிறுவனம் எதிர்பார்க்கும் கைமாற்று தொகையானது கொடுக்கல் வாங்க விலையா. ஆகவே அந்த கொடுக்கல் வாங்க விலையும் சரியானது. அப்போ படி என்ன 2 வந்தது, இந்த படி 3 வந்தது, படி 5 வந்துட்டு படி 1 படி 4 பெறவில்லை. முக்கியமாக படி 4 எதிர்பார்க்குறோம் 2021-22. அவை தயவுசெய்து மாணவர்களே படி 4 என்ன வருமானத்தை பயிர் செய்ய பார்த்து கொள்ளுங்கள். அவை அந்த அடிப்படையில் பார்த்துருப்பீங்கள். கொடுக்கல் வாங்கல் SLFR 15 தொடர்பான முன் தியரியை பார்த்துருப்பீங்கள். குறிப்பிட்ட வாடிக்கையாளர் ஒப்பந்தங்கள் தொடர்புடைய வருமானம் தொடர்பான விடயம்தான் எங்களோட இந்த இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 தொடர்பானது. அந்த இலங்கை நிதி அறிக்கை நியமம் 15 தொடர்பான அந்த 5 படிமுறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வி விளங்கிடும். அந்த 5 படிமுறையும் பார்த்துட்டு இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். அதை பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த 5 படிமுறை தான் முக்கியம். அந்த படிமுறை விளங்கினா அங்கால உங்களுக்கு ஓகே கேள்வி சரி. பாருங்கள், SLFR 15 படி வருமானத்தினை அங்கீகரிப்பதில் உள்ள 5 படி மாதிரிகள். இதில் 2019 2020 கேட்கப்பட்டது. 2019 என்ன 2019 உங்களுக்கு தெரியணும். ரைட், 2019 உங்களுக்கு கேட்கப்பட்டது கொடுக்கல் வாங்க விலையும் அதே மாதிரி வருமானத்து இனங்காக கேட்கப்பட்டது. 2019. 2020 கேட்கப்பட்டது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சேப்பாட்டு கடப்பாட்டு இனங்காணல் கேட்கப்பட்டது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்க விலை கேட்கப்பட்டது. அடுத்த திருப்பி வருமானத்து இனங்காணல் கேட்கப்பட்டது. அப்போ கேட்கப்படாமல் இருக்கிறது ஒப்பந்தத்தை இனங்காணலும் கொடுக்கல் வாங்க விலையை பயிர் செய்யணும். வருமானத்தை பயிர் செய்யல் இருக்குது தானே, அந்த 2 விடயம் கேட்கப்படவில்லை. அப்போ படி 4 இந்த முறை பேப்பரில் தயார் செய்து அன்பு மாணவரை கவனித்துக் கொள்ளுங்கள், கேட்கப்படலாம். சரியா? இவ்வளவுதான் இலங்கை நிதி அறிக்கை நியமனம் தொடர்பான விடயம். இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்று மற்றவருக்கும் இதனை சென்றடையும் வண்ணம் ஷேர் பண்ணி இது தொடர்பான சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொண்டால் நம்பர் காட்சிப்படுத்தப்படுது. தொடர்பு கொண்டால் உங்களுக்குரிய ஒழுங்கமைப்பு ஏதாவது செய்து தருவேன். அந்த அடிப்படையில் மீண்டும் டான் கல்வி டியின் ஊடாக சந்திப்பேன் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் கணக்கிட்ட ஆசிரியர் பாலகஜன். நன்றி, வணக்கம்.